If you are the eldest daughter of the family, please skip this video. This one is not for you. This is about the ones who never got any credit. Yes, it's about the youngest and middle ones. நிறைய இடங்கள்ல there is a lot of hype all over social media, all over the world for the eldest daughter. I'm not against the hype. They deserve it. யாராவது ஒரு விஷயம் ஹீரோயிக்கா பண்ணிட்டாலே இப்ப இந்த உலகம் எப்படி சொல்லுனா she should be the eldest daughter of the family அப்படிதான் சொல்றாங்க. பிகாஸ் அவங்க மட்டும்தான் ஃபேமிலியோட மொத்த வெயிட்டையும் கேரி பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த ஜெனரேஷனல் கர்ஸ் வந்து பிரேக் பண்ணுவாங்க. தே ஷுட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிரிங் இன் த சேஞ்ச். இப்படிதான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து போர்ட்ரே ஆயிருக்கு. அவங்க பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் டஸ் தட் மீன் அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு? நாட் அட் ஆல். என்ன பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்ம எப்படி உருவாகிறோம் அப்படின்றதுல ஒரு துளி இம்பாக்ட் அது கண்டிப்பா கொடுக்கும். சோ நிறைய ஃபேமிலிஸ்ல யங்கஸ்ட் ஒன் வந்து அந்த ஃபேமிலியோட மொத்த வெயிட்டையும் கேரி பண்ணிருப்பாங்க. எல்டஸ்ட் ஒன்னை விட பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருப்பாங்க. மிடில் ஒன்ஸ் வந்து என்னதான் காட்டிக்கல சொல்லிக்கலாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பயங்கர சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல நம்ம ஏதாச்சும் பெருசா பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கான ஸ்டெப்பும் எடுத்திருப்பாங்க. சோ ஒரு விஷயம் பெருசா பண்றதுக்கோ இல்ல வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிரேக் த ஜெனரேஷனல் கர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கோ எந்த ஆர்டரும் தேவை கிடையாது. இந்த ஏஜ் இந்த கேட்டகரி அப்படின்னு எதுவுமே கிடையாது. இட் டஸ் நீட் ஓன்லி ஒன் திங் கால்ட் கரேஜ். ஸோ லெட்ஸ் கீப் மார்ச்சிங் ஃபார்வர்ட். எல்டரா இருந்தாலும் சரி, யங்கரா இருந்தாலும் சரி, மிடிலா இருந்தாலும் சரி, லெட்ஸ் பிரிங் இன் தட் சேஞ்ச்.